ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பிஎம் கிசானில் இத்தனை லட்சமா? மத்திய அரசின் 100 நாள் சக்ஸஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் 3வது முறையாக அரசு அமைந்தவுடன் 100 நாள் காலக்கெடுவுடன் முடிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் வகுக்கப்பட்ட நிலையில் அவைகள் செயல் வடிவம் பெற்றன. இதையடுத்து 100 நாள் இலக்கில் எட்டப்பட்ட சாதனைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம்தான். எனவேதான் விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு தொடர்ந்து அக்கறை செலுத்தி வருகிறது. விவசாயிகளின் வாழ்க்கை தரம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஏராளமான நலத்திட்டங்களையும் கடனுதவியையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது. மேலும் பிஎம் கிசான் திட்டம், இதில் பிரதானமானது பிஎம் கிசான் எனப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டமும் ஒன்றாகும். விவசாயிகளுக்கு பண உதவிகளை ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் வீதம் ஒரு வருடத்துக்கு மொத்தம் 6000 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாகவே டெபாசிட் செய்கிறது மத்திய அரசு. அதே போல விவசாயிகளுக்கு கடனுதவி வழங்குவதற்காகவே கொண்டு வரப்பட்டதுதான் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம். அந்த வரிசையில் பிஎம்எஃபிஒய் என்று சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டமும் மிக முக்கியமான திட்டமாகும். பருவநிலை மற்றும் நோய் தாக்குதல் காரணமாக பயிர் செய்திருக்கும் விவசாயிகள் நஷ்டமடைவதை பயிர் காப்பீடு தடுக்கிறது. இதனிடையே பிரதமர் மோடி தலைமையில் 3வது முறையாக அரசு அமைந்தவுடன் 100 நாள் காலக்கெடுவுடன் முடிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் வகுக்கப்பட்டன. இந்த இலக்குடன் அடையப்பட்ட சாதனைகளை மத்திய அரசின் அமைச்சகங்கள் வாரியாக வெளியிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரதமரின் விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் பிஎம் கிசான் சம்மன் நிதி கூடுதலாக 25 லட்சம் விவசாயிகள் கடந்த 100 நாட்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாக புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண்மை விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருப்பதாவது: வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் மேம்பாட்டிற்காக அமைச்சகம் 6 அம்ச உத்திகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரப்படுகிறது. இதில் அரசின் 100 நாள் திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரதம மந்திரி கிசான் திட்டம், அதாவது பிஎம் கிசான் குறித்து பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டன. இதனால் இந்த திட்டத்தில் புதிதாக 25 லட்சத்திற்கும் அதிகமான புதிய விவசாயிகள் இணைக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகள் ஏற்கனவே 9.26 கோடி விவசாயிகள் பயனாளிகளாக இருக்க இவர்களை இணைப்பதற்கு தற்போது விவசாயிகள் எண்ணிக்கை 9.51 கோடியாக உயர்ந்துள்ளது. பிரதமர் மோடி 3வது முறையாக பதவி ஏற்றுக்கொண்டவுடன் 9.26 கோடி விவசாயிகளுக்கு பிரதமரின் விவசாய கௌரவ நிதியான ரூபாய் 21,000 கோடியை பிரதமர் விடுவித்தார். கூடுதலாக இந்த பிஎம் கிசான் தொடர்பான உதவிகளுக்கு விவசாயிகளின் வட்டார மொழியில் உதவ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையில் கிசான் இமித்ரா என்கிற குரல் அடிப்படையிலான வசதியையும் விவசாயிகளுக்கு செய்யப்பட்டு 82 லட்சத்திற்கும் அதிகமான விசாரணைகளில் 50 லட்சம் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.